நடத்துவாரே
எங்களோடு இருக்கிறதுக்காக நீர் உயிரோடு இருந்த தேவனாக இருக்கிறீங்க இயேசப்பா. இந்த சமூகத்துல இயேசப்பா, இவ்வேளையில இயேசப்பா, நாம் ஒரு திருச்சபையை உங்க பாதத்துல இருந்து அமரும் இயேசப்பா. உங்க பாதத்துல அமர்ந்த இயேசப்பா, நீங்க செய்த ஒவ்வொரு காரியத்தையும் இயேசப்பா நாங்க தியானிக்கும் போது இயேசப்பா நீங்களோடு இருங்க இயேசப்பா. உங்க பாதத்துல நாங்க அமரும், உங்களை நாங்க ஆராதிக்கிறோம் இயேசப்பா. என் நேசரே உம் பாதத்தில் நான் இன்று அமர்ந்தேன். என் நேசரே உம் பாதத்தில் அமர்ந்தேன். பலமாக என் நேசரே உம் பாதத்தில் நான் இன்று அமர்ந்தேன். என் நேசரே உம் பாதத்தில் அமர்ந்தேன். நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேன்.
உங்க கையினால் உங்க வல்லமை கலைஞரால் நீங்க எங்களை கழுவி நீங்க சுத்திக்காதீங்க ஏசப்பா. எங்க கிட்ட இருக்கிற எல்லா பாவங்களும் அக்கிரமங்கள் அனைத்தையும் நீங்க நீக்குங்க ஏசப்பா. நீங்க எங்களுக்காக மறித்து ஏசப்பா, இன்றும் எங்களுக்காக நீ வாழ்கின்ற தேவனாக இருக்கிற ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். பரத்தில் உள்ள எங்கள் ராஜா உங்களை ஆராதிக்கிறோம் ஏசப்பா. அவரை நோக்கி நாம் பாடுவோமாக. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. வெகுநாள் உலகம் வெறுமையாதே, அற்பமும் குப்பையுமாதே. எங்களுக்காக உயிரோடு எழுந்து மீண்டும் வரப்போகிற தேவனாக நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. உங்க ராஜ்யம் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது ஏசப்பா. இது இறுதி காலமாக இருக்குது ஏசப்பா. அதுக்காக உங்க நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஏசப்பா. இந்த இறுதியான நாட்களிலும் உங்க ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக ஏசப்பா நாங்கள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஏசப்பா. நாங்கள் உங்க அண்டில வந்து சேர்த்துக்க ஏசப்பா. உங்க கிருபை எங்க மேல ஊற்றுங்க ஏசப்பா. நீங்க எங்களை வழிநடத்துங்க ஏசப்பா. மறுபகுதி முற்றிலும் நம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பேசுகிற தாசனை மறைத்து நீங்க பேசுங்க. அவர் கொடுக்கிற மன்னா ஏசப்பா அதை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு
எங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் பலத்தையும் நீங்கள் தாங்க. எல்லாம் ஒவ்வொரு பாதத்தில் படிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம். நம்மளோட பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு பெரிய யாகன் மவுனி தேர்ஸ்டே. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோட கடைசி நேரம் வந்து விட்டது என்று அவர் உணர்ந்தார். இந்த உலகத்தை விட்டு அவர் பிதாவிட்டு வந்தார். அவர் பிதாவிட்டு மீண்டும் திரும்பி போக போகிறார். ஆக அந்த இறுதி பயணம் அவருக்கு முடியும் போது அவர் பிதாவிட்ட போக போகிறார். அதுக்கு முன்னுக்கு அவர் செய்ய வேண்டிய சில காரியங்கள் அவர் செய்து முடித்தார். ஒன்று, அவர் இந்த த லாஸ்ட் சப்பர் அப்படின்ட்டு சொல்லுவார்கள். அந்த லாஸ்ட் சப்பர் அன்றைக்கு தான் ஆண்டவர் ஒரு புது உடன்படிக்கை நம்மளோட வைக்கிறார். அ நியூ கவர்னன்ட். இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு புது உடன்படிக்கை, a new covenant, perjanjian baru. Yesus membuat terhadap kepada sesiapa yang mempercayai Yesus adalah anak Tuhan. Yesus adalah yang menyelamatkan kita daripada dosa. அவர்தான் நம் ரட்சகர் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் இந்த புது உடன்படிக்கை நம்மளுக்கு வைக்கிறார். அவர்தான் நம்ம பார்ப்போம். அந்த லாஸ்ட் சப்பர்ன்றாங்கள, அந்த லாஸ்ட் சப்பர் அன்னைக்கு தான் இயேசு அவர் வந்து இந்த ராபோஜனத்தை அவர் செய்கிறார். ஆக அந்த லாஸ்ட் சப்பர் அன்னைக்கு தான் அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இது நான் அவரோட உடலாக அப்பமாக விட்டு கொடுக்கிறார். அவரோட ரத்தம் திராட்சை ரசமாக அவர் நம்மளுக்கு பரிமாறுகிறார். இது நீ கடைப்பிடிக்க வேண்டும். இது நீ என் நினைவாக என்னை விசுவாசிக்கிறீங்களா? என் நினைவாக இதை நீங்கள் செய்யுங்க. நான் வர்ற வரைக்கும், அந்த ஒரு 2ஆம் வருகை வரைக்கும் இந்த ஒரு செயல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Jadi Holy Communion ini adalah penting dalam hidup kita, di mana Yesus memperkenalkan bahawa kamu kena buat apa yang saya buat ini sehingga kedatangan saya. Jadi kita kena menghormati. Jadi apa yang kita dapat, what we see இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி யோவான் 13 வசனம் 1 to 17 வரைக்கும் நம்ம தியானம் பண்ண போகிறோம். இந்த பகுதியிலே நம்ம பார்க்குறோம், இயேசு சிலுவைக்கு போகாத முன்னுக்கு, அது மறுநாள் தான் நம்ம பார்க்குறோம், இயேசு கைது பண்ணி அவரை அநியாயம் பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, சிலுவையிலே போடுறாங்க. ஆக இது இது இந்த நேரம் வராத முன்னுக்கு அவருக்கு தெரியும், அந்த நேரம் வருது, அதுக்கு முன்னுக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். வாசிமா யோவான் 13 வசனம் 1 to 17 வரைக்கும் நம்ம தியானிப்போம். யோவான் 13 ayat 1 hingga 17 kita akan berenang. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழிற்று வைத்தார். இப்போ வாசிக்கப்பட்ட பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம், இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு அவரோட நேரம் வரும்போது வந்துருச்சு. இந்த ராத்திரி முடிந்ததும் நாளைக்கு அவரை கைது பண்ண போகிறாங்க, அவரை சிலுவையில் போட போகிறாங்க, அவரை மறிக்கணும், 3ஆவது நாள் உயிரோடு வரணும். அதுதான் நம்ம குட் ஃப்ரைடே. நாளைக்கு நமக்கு 11 மணிக்கு ஆராதனை உண்டு. அந்த 7 வார்த்தை சிலுவையில் அவர் பேசின வார்த்தையை நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஆக அவருக்கு தெரியுது, அவர் வந்து இந்த சூழ்நிலைக்குள்ள அவர் கடந்து போகணும். Dia tahu dia akan menghadapi masalah ini, situasi ini. Jadi sudah tiba masanya, jadi dia kena buat sesuatu, kerana dia kena balik kepada bapa dia. Daripada bapa dia datang, dia kena pulang kepada bapa dia. Jadi apa yang kita tahu di sini, apa yang Yesus buat di sini, he is not displaying power. அவர் வந்து அவரோட அதிகாரத்தை
வல்லமை அவர் அங்கே காட்ட வரல, அல்லது அவர் என் நேரம் வந்துருச்சு, நீங்கள் எல்லாரும் என்னை கனம் பண்ணுங்க, மை டைம் ஹஸ் கம், ஸோ மேக் ஷூர் யூ ஆல் honor me. He did not demand an honor, but he kneels down and washes his disciples' feet. ஆனால் மாறாக அவர் முட்டி போட்டு வஸ்திரத்தை கழட்டி சீசர்கள் கால் கழுவிட்டு அவர் ஒரு பணி அவர் செய்கிறார். நம்ம அதை பார்க்குறோம். ஆக இதுதான் கிறிஸ்துவின் the heart of Christianity. Okay, love expressed through humble service. இந்த பணியின் மூலியமாக தான் நம்ம கிறிஸ்து எப்படி அவர் பணிந்து அந்த ஊழியத்தை செய்தாரோ, சீசர்களோட காலு அவர் கழுவுறார். அதே போல் நம்மளும் ஆண்டவரோட பிள்ளையாக இயேசு தேவனோட குமாரனாக நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்மளும் அந்த பணிவான குணங்கள் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு செய்த அந்த பணிவான ஊழியம் நாம் செய்ய வேண்டும். jadi kita kena respect, hormati dan turut apa yang Allah bagi tahu. Kita kena menjadi hamba kepada orang lain. Jadi kita kena tak boleh bersombong. Yesus bukan buat macam itu. Yesus merendahkan diri dia dan menghormati orang lain. Begitu juga kita pun kena hormati orang lain. Jadi Yesus kasih sayang dia adalah sehingga akhir riwayat dia. அவரோட உயிருள்ள வரைக்கும் இந்த சிலுவிலை அவர் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் அவரோட அன்பு அவர் சிலுவிலையும் வெளிப்படுத்தினார். அது நாளைக்கு தியானிப்போம் அவரோட அன்பு எப்படி வெளிப்படுத்தணும். ஆனால் அதுக்கு முன்னக்கே அவரோட அன்பு அவர் வெளிப்படுத்துகிறார். பணிவு சீசரோட காலு அவர் கௌரவத்தை மக்களே, நான் ஆண்டவர் அவர் சொல்கிறார், நான் நல்ல ஐ எம் அ குட் டீச்சர் அண்ட் ஆல்சோ நான் ஒரு ஆண்டவர் என்று நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மை. அது அந்த அதிகாரத்தை இயேசு இந்த காட்டில் பாருங்க. அவரை ஆண்டவர்னு சொல்கிறாங்க, அவர் பெரிய நல்ல போதகர்ன்றாங்க. அது அவர் அந்த சூழ்நிலை அவர் மாறாக பயன்படுத்துகிறார். மாறாக நம்ம என்ன பார்க்குறோம், அவரோட பணிவு, அவரோட கீழ் தன்மை அவர் காட்டுறார். மித்தவங்களோட காலு, சீசுகளோட காலு அவர் கழுவி அவர் நம்மளுக்கு முன் உதாரணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அவருக்கு தெரியும் பாருங்க, சீசர்களே உடத்தன் பேதுரு என்னைய மறுதளிப்பான், அவருக்கு நல்லா தெரியும். 3 தடவை என்னை மறுதளிப்பான். இருந்த போதும் பேதுரோட காலும் ஆண்டவர். நீங்கள் எவ்வளோ தீமை உள்ளவங்க, எவ்வளோ கல்லிஞ்சு கண்ணங்க, எவ்வளோ கெட்ட மனிதர்கள் ஆண்டவர் ஒன்று அவருக்கு தெரியும். இருந்த போதும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவரிடத்தில் நீங்கள் பணிவாக நீங்கள் அவரை தேடி வரும்போது, அவரை விசுவாசிக்கும் போது அவர் உங்கள் மேலே இறக்கப்படுகிறார். உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். நீங்கள் சுமக்க வேண்டிய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். அவர் அதில் அவரே உயிரே கொடுக்கிறார் உங்களுக்காக. எப்படி இங்கே சீசுகள் காலு அவருக்கு, ஏன்னா இந்த காலு கழுவுறது எப்போதும் கீழ்த்தனமான ஒரு வேலைக்காரனோட வேலை. அது நீங்கள் உங்களை யாராவது அப்படி செய்ய சொன்னால் கூட நீங்கள் இங்கே சும்மா அந்த நாக்கடை அடுக்கு சேர்ச்சுக்கு சுத்தம் பண்ண கூப்பிட்டு தண்ணி கலக்கிறதுல கூட நம்மளுக்கு பிரச்சனை வருது, சாப்பாடுக்கும் பிரச்சனை வருது. ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு அவரே முன் உதாரணமாக நம்மளுக்கு ஊழியம் செய்தார். அதான் நம்ம ஊழியம் கொள்ள வந்த அவர் ஊழியம் செய்ய வந்த தேவனாக இருக்கிறார். நம்மளும் அதே போல தான் ஆண்டவர் அறிந்த தெரிந்த ஏற்றுக்கொண்ட தேவனோட குமாரனாக நம்ம பரலோகத்தில் நியாயத்தீர்ப்புக்கு நம்மளுக்கு இடம் வேணும்னாக்கா நம்மளும் அந்த பணிவு இருக்க வேண்டும், அந்த கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், அந்த ஊழியம் நம்ம செய்யறதா இருக்கணும். என்னால் முடியாது, நான் லோக்கல் கவுன்சில் மெம்பர் தெரியுமா, நான் விமன் ஃபெலோஷிப் தலைவி தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காதுங்க. உங்களோட பெருமை அதெல்லாம் உங்களுடைய பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இறங்கி, இல்லை நான் வந்து செய்கிறேன், நான் சோறு போடுறேன், நான் சுத்தம் பண்ணுறேன், நான் சட்டி பண்ணது எல்லாத்தையும் கழுவுறேன் அப்படின்னு முன்னுக்கு வந்து நீங்கள் செய்யற அந்த இருதயத்தை, அந்த ஊழியத்தை ஆண்டவர் உங்கள் மத்தியிலே எதிர்பார்க்குறாங்க.
ஆக இந்த ஆண்டவரோட அன்பு அது தேவ அன்பு. அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இயேசு எப்படி பணிந்து முடிந்து சீசர்களோட கால்களை பார்க்க போனாக்கா சீசர்கள் தான் அவரோட காலு கழுவணும். ஏன்னா அவர் தேவன், அவர் ஒரு நல்ல போதகர். அப்போ பெரிய விஐபி அப்பயே அவருக்கு பணியோடு செய்ய வேண்டியது. இங்கே நம்ம எப்படி ஒரு மந்திரி வந்தாலே எப்படி காக்கா பிடிக்கிறோம், எல்லாத்தையும் போட்டு கேமா போட்டு ஏக்கவனம் போட்டு சாப்பாடு அவங்களுக்குன்னு தனியாக இருக்கும். வரவங்களுக்கெல்லாம் சும்மா கோழிக்கறி வச்சுருவோம். அந்த விஐபிக்கு நண்டு ஊனம் ஆட்டை அடித்து முட்டை சம்பல் தனியாக அவர் மேஜ மட்டும் நம்ம கவனிக்கிறோம். ஆனால் இயேசு அது எதிர்பார்க்கலையே. அவரே உங்கள் மத்தியில் சீசர்கள் மத்தியிலே இறங்கி பணிந்து ஊழியம் செய்தார். அந்த செயல் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலும் அவர் எதிர்பார்க்கிறார். ஆக அந்த மனித தன்மை கீழ்ப்படிதல் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். Humanity that breaks barrier, because Jesus knew he came from God and he was going to God and the authority was in his head. அவர் தேவனிடத்தில் வந்தார், அவர் தேவனிடத்தில் போக போகிறார், அதிகாரம் அவர் கையில் உண்டு என்று இயேசு சொல்கிறார். இருந்த போதும் அந்த அதிகாரத்தை அவர் ஒருபோதும் தப்பாக பயன்படுத்தினார். Yesus datang daripada Tuhan, dia akan balik kepada Tuhan Bapa dia, tapi kuasa ada tangan dia. Yesus tidak menyalahgunakan kuasa di tangan dia. Sebaliknya dia mengasihi sesiapa yang mengasihi dia. ஆக இன்றைக்கு இயேசு செய்த ஊழியம் அவரோட வஸ்திரத்தையும் கழட்டி துண்டு இடுப்பில் கட்டி சீசனோட கால் கழுவுறார். அந்த செயல் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நம்ம திருச்சபையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கடைபிடிக்கொள்ளாத இருக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் இறங்கி செய்கிறாரோ அதே போல் நீங்களும் மற்றவங்க காலு கழுவுன்ற அவசியம் இல்லை. ஆனால் மற்றவங்களை பிரச்சனைகள் நீ அறிந்த போது, அவர்களுடைய தேவைகள் அறிந்த போது அவங்களுக்கு நீ உதவி செய்ய, அதுவே தேவனுக்கு செய்கிற உதவியாக ஆக இங்கே காணப்படுகிறது. ஆக பரலோகம் என்ற இடம் அது உங்களோட அந்தஸ்து அது உங்களுக்கு அங்கே ஒன்றும் செய்யாது. இது ஸ்டேட்டஸ் will not give you the advantage in the kingdom of God. நான் யார் தெரியல அப்படின்ட்டு பேசிக்கிட்டு அந்த கௌரவம் அந்த அந்தஸ்து பரலோகத்தில் செல்லாது. இட் will not carry weight in the kingdom of God. ஆனால் அதில் பரலோக ராஜ்யம் எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளுவோமோ, நீங்கள் இயேசு பணிந்து செய்த ஊழியம் சர்வீஸ் இயேசு போல நீங்கள் அவர் சொல்கிறார்ல, நான் செய்தது போல நீங்களும் பிறருக்கு செய்கின்றாரு. அதே போல் நீங்கள் செய்யும்போது பரலோகம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது. நாளைக்கு கிறிஸ்து பிரியமானது ஊழியம் செய்வர்களாக நாம் காணப்படுவோம். வசிமா பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் உன்னை விட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால், நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி,
நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு எல்லாரோட ஒவ்வொரு காலை கழுவிட்டு வர்றார். பேதுரு அந்த காலை கழுவும் போது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீ என் காலு கூட கழுவ போறியா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம் உன் காலு தான் நான் கழுவ போகிறேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, ஆண்டவர் அது நீ தப்பு பண்ணாத, என் காலை நீ கழுவாத, ஏன்னா நான் ஒரு பாவி, என் காலை கழுவாத. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் உன் காலை கழுவுறேனாக்கா நீ என்னோட பங்கு இல்லை, என் வார்த்தைக்கு நீ பங்கு இல்லை. ஏன்னா ஆண்டவர் கழுவுற காலை அது என்ன அடையாளம்னாக்கா உங்களோட பாவத்தை ஆண்டவர் கழுவுறார். ஆக சீமோன் பேதுரு ஒரு பாவி, அவனோட பாவத்தை கழுவ வேண்டும். அதே போல ஆண்டவர் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை கழுவ வேண்டும், நம்ம பாவங்களை மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சுட்டார். நாளைக்கு நீ பாவம் செய்ய மாட்டேன் என்ன நிச்சயம்? உன் எண்ணம், சிந்தை, வார்த்தை எல்லாமே பாவம் செய்து. ஆக ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாவம் மன்னிப்பு ஆண்டவர் மத்தியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் நீங்கள் கழுவப்பட வேண்டும். ஆக சீமோன் அப்பைக்கும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. காலு கழுவுனாங்க, காலம் மட்டும் இல்லை, ஏன்னா காலு கழுவுனா தான் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார், இல்லைன்னா ஆண்டவர் அவருக்குள்ள பங்கு இல்லை. அது அவன் அந்த அதிகாரத்தை அவன் நினச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், என் கால் மட்டும் கழுவாத, என் கை கழு, என் தலைவு கழு, விட்டாக்க குளிப்பாட்டியே சவுக்காரம் மட்டும் விட்டுரு அப்படின்ட்டு பேதுரு ஆண்டவரோட சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, டே நீ தான் அன்னாட குளிக்கிறியே, அதே போதும் உடம்பு சுற்றுல, யார் எங்கள் அன்னாட குளிக்கிறதில்ல? ஆக ஆண்டவர் கழுவுறது நீங்கள் என்னை முழுமையாக கழுவிட்டு அவன் தப்பாக விழுந்துட்டான் பாருங்க பேதுரு. அப்போ நீ எல்லாத்தையும் கழுவி விட்டுரு ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறார், நீ அன்னாட குளிக்கிறியே, உடம்பு சுத்தமாக தானே இருக்குது. நான் சொல்கிற காரியம் உன் பாவங்கள் அன்றாடம் இயேசு தான் மன்னிக்க முடியும், யாராலும் மன்னிக்க முடியாது. புரியுதுங்களா? ஆக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இப்போ மனிதர்கள் பூமியில் அநேகர் எங்கெங்கேயோ போகிறாங்க, காசிக்கு போகிறாங்க, கங்கைக்கு போகிறாங்க, இந்த மலை ஏறுறாங்க, பாவம் மன்னிக்க வேண்டும். இந்த ராத்திரி அந்த ராத்திரி நவராத்திரி சிவராத்திரி எல்லாத்தையும் செய்து பாவ மன்னிப்பு மோட்சத்துக்கு போக வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டியதுக்காக அவர் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Mereka meminta Tuhan Yesus untuk mandikan. Petrus tanya, Yesus, you mandikan saya lah. Tapi Yesus kata, you memang hari-hari you mandi, badan awak bersih. Apa yang saya cuci sekarang adalah dosa kamu. Jadi setiap hari kita membuat dosa. Jadi haruslah kita datang kepada Yesus dan memohon maaf kedosaan kita hari-hari. Itu yang Yesus kata. Faham? Jadi ia adalah penting supaya Yesus datang dalam hatiku dan mencucikan dosa-dosa kamu setiap hari. Barulah anda mendapati bersih. Tetapi dalam kumpulan itu dia tahu satu orang akan mengkhianati saya. Hati dia itu tak bersih. Walaupun saya cuci dosa dia, tapi niat dia sudah ingat saya mesti nak khianat Yesus Kristus. Oleh kerana RM30 yang besar. Jadi dosa itu ada dalam dia. Walaupun sudah cuci, kamu kena berubah. நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நீங்கள் மனமாற வேண்டும், ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது, நாளைக்கு பாவம், நாளைக்கு ஆண்டவர் கிட்ட நம்ம பார்ப்போம், ஏதாவது பாவத்தை செஞ்சிடுவோம். ஆண்டவர் தான் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹலோ, இது கிருபையின் காலம். ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு காலத்தை வந்துச்சு, உங்களுக்கு மன்னிக்கிறார். ஆக நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிமா. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாயினால் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால்
நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை நான் காண்பித்தேன். உங்களுக்கு செய்தது போல நீங்களும் பிறருக்கு செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு தர்றார். நான் எப்படி உங்கள் பாவத்தை நான் மன்னிக்கிறேனோ பிறர்களோட பாவங்களோ குற்றங்களோ நீங்கள் மன்னிக்கிறதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். நம்ம ஆண்டவரோட ஜபத்தை சொல்லும் போது ஜபிக்கும் போது அதுதான் ஆண்டவர் நம்மளுடைய பிறர்களும் நாம் உங்களுடைய பாவனை மன்னிக்க வேண்டும் ஆண்டவர் கேட்கறல. அதே போல் மித்தவங்க தப்பு பண்ணும்போது நீங்கள் மன்னிக்கிறதாக இருக்க வேண்டும். ஸோ ஐ ஹவ் செட் யூ an example that you should do as I have done for you. Jesus did not say this, you must admire me what I have done. நான் செய்தது நீங்கள் பாருங்கள். அதே போல் நீங்களும் பெருமையாக இருந்த ஆண்டவர் சொல்கிறார். He said, do as I have done. நான் எப்படி பிறர்களோட உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் காலுக்கள் வரணும், அதே போல் நீங்களும் பிறர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். This is the belief of a Christian. It is not an imitation, but you have to follow what Jesus has done. Imitate what Jesus has done. ஆண்டவர் செய்தது நீங்கள் அதே போல செய்ய வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார். Serve one another in humility. தாழ்மையோடு மனித தன்மையோடு ஒருவருக்கு நீங்கள் பணியோடு செய்ய வேண்டும். நீங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும். Forgive even when it is hard. கஷ்டமாக இருக்கும். நான் மன்னிச்சுடுவேன், ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என் இருதயத்தில் இருக்குது. அதனால் உறுதியாக நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஓகே, care for others in practical way. நியாயமாக நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற போல நீங்கள் செய்ய முடியாதது ஆண்டவருக்கு செய்ய சொல்ல. The blessing of obedience. வாசிமா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானியிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மளை கீழ்ப்படிய சொல்றார். Now it is a blessing when you obey God says. You will be blessed if you do that. The blessing comes from not only from the knowledge alone or hearing the sermon alone. நீங்கள் ஞானத்தில் வல்லவராக இருக்கலாம். உன் ஞானத்தினால இது ஆசீர்வாதங்கள் நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நீ பெற்றுக்க. எவ்வளோ படிச்சிருக்கிறோம், நீ எவ்வளோ பேர் PhD மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சிருக்கலாம். ஆனால் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியலனாக்கா, அவரோட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலனாக்கா நீ குப்பென்றார் ஆண்டவர். யூ ஆர் யூஸ்லெஸ். ஸோ ஆண்டவரோட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களோட நடைமுறையில் நீங்கள் கொண்டு வாங்க. அதுதான் உங்களோட விசுவாசம் காட்டுது. சர்வீஸ் brings joy and blessing. ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்வது அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அது நீங்கள் விசுவாசிங்க. அதில் ஒரு பெரிய சந்தோஷம் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு சொன்னபடியே நீங்கள் கீழ்ப்படியுள்ளாக காணப்பட வேண்டும். புரியுங்களா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி இது ஒரு கதை இல்லை. இட் இஸ் நாட் அ ஸ்டோரி, இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட், அ நியூ கவர்னன்ட். புது உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். நான் செய்வது போல நீங்களும் பிறருக்கு செய்ய வேண்டும். ஆக அந்த ஆண்டவர் உங்களை பாவங்களை மன்னிக்கிறார், உங்களுக்கு பரலோக வாசல் திறக்கிறார். அதே போல பிறர்களோட பாவங்களை மன்னித்து எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்னு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். யூ ஹேவ் டு fulfill what Jesus teaches us. Kamu kena patuhilah, ikutilah apa yang Yesus mengajar pada kita. Kerana hari akhiratnya akan tiba, kita kena bersama-sama dengan Yesus Kristus. Jangan செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். தேவனே, ஊழியம் கொள்ள வரல,
ஊழியம் செய்ய வந்தென்று நீர் எங்களுக்கு காட்டினீர் உன்னோட அருமாக. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே போல் நாங்களும் பிறர்களை மன்னித்து உமக்கு ஊழியம் செய்வர்களாக, பிறருக்கும் அன்பு செலுத்துவர்களாக, ஊழியம் செலுத்துவர்களாக எங்களை நடத்தும்படியாக அன்பின் ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போது நம்ம